இன்றைக்கி நம்ம அவியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சுவையான அவியல். உங்கள் வீட்டில் இப்போ என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் மாங்காய், ஒரு கேரட்டு, ஒரு 6-7 பீன்ஸு, கொஞ்சம் சௌச்சௌ, 4 கத்திரிக்காய், கொஞ்சம் புடலங்காய், ஒரு முள்ளங்கி, ஒரு முருங்கைக்காய் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு தேங்காய் நட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட்டாக கடுகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், நறுக்கி பெரிய வெங்காயம் ஒன்று, உங்கள்கிட்ட அரிஞ்சு வச்ச காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கருணக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை சேர்த்துக்கிட்டோம். காய் வேகிறதே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கூட போட்டுக்கலாம். காய் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். அது பக்கத்தில் ஒரு ஜாரில் தேவையான கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு 6-7 பல் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு தேவை வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, சீரகம் சேர்த்து தண்ணி ஊற்ற கொஞ்சம் லைட்டாக கெட்டியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சது கொஞ்சம் மாங்காய் சேர்த்துக்கிட்டேன். அரைச்சி இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலருக்கு இது எதுவுமே சேர்க்க தேவையில்லை. காரத்துக்கு மட்டும் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டோம். நல்லா கொதி வந்துடுச்சு. காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் நல்லா கெட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கிளறி விட்டு தண்ணியெல்லாம் சுண்ட அளவு நல்லா வதக்கிக்கோங்க. அருமையான சுவையான அவியல் ரெடி. இது தேங்காய் எண்ணெய் செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தூளை தூவி இறக்கிடலாம். கொஞ்சம் தண்ணியாட்ட இருக்க மாதிரி கொஞ்சம் கெட்டி சுண்ட வச்சுக்கிறேன். இது சாம்பார் சாதம், குருமா எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். அவியல் ரெடி ரொம்ப சத்தானது. ஏன்னா எல்லா காய்களையும் போட்டு செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ ரொம்ப சத்தானதாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.